குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸில் எந்த மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிளாசிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் இன்றைக்கி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரே ஒரு செட்டப் பேஸ் பண்ணி எல்லா மார்க்கெட்லேயுமே ட்ரேட் பண்ண முடியுமா? அது ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஈக்விட்டி ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அது மட்டும் போதுமா? அதை வச்சுட்டு மட்டும் ட்ரேட் பண்ண முடியுமா? அது எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக இன்றைக்கி நடந்த நிஃப்டி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நிஃப்டியுடைய சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பதிவு மூலிமா அவருக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிகமாக நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ், 30 மினிட்ஸ். லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது 5 மினிட்ஸ். ஸோ மார்னிங் லைவ் ட்ரேடிங் செஷனில் கூட கோல்டு ட்ரேடு எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், ஒரு பை என்ட்ரி நம்ம எடுக்கும்போது இந்த ஈக்குவல் லோ ஈக்குவல் பாட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பையிங் ட்ரேடுக்காக நம்ம எடுக்கிறோம். எப்போல்லாம் அந்த ஈக்குவல் பாட்டம் நீங்கள் சார்ட்டில் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அதன் பிறகு இருக்கும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஈக்குவல் பாட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செட்டப்பும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவல் பாட்டத்தில் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது இதனுடைய அக்யூரேசி லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு ப்ளேலாம் நடக்கும் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க செல் சைடு வந்து ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செல் என்ட்ரி இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் இமிடியேட்டாக பவுன்ஸ் பேக் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கோம், அதே இடத்துக்கு வரும்போது அகெயின் அந்த இடத்துல ஒரு பையிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். ஸோ அதையும் தவிர்த்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்போது நிறைய ஆர்டர்ஸ் வந்து எக்ஸீட் பண்ணுறதுனால நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் பையிங் ட்ரேடு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லோ பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய ஃபேவரபிள் டைரெக்ஷனில் வந்து ப்ரைஸ் மொமெண்டம் அதிகமான மொமெண்ட் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம பையிங்க்கான என்ட்ரி. இது மட்டும்தான் நம்மளுடைய பையிங்க்கான செட்டப். ஸோ இன்றைக்கி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய சார்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் லிட்டில் பிட் கேப் டவுனில் ஓப்பனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல். ஸோ ப்ரைஸ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் கொடுத்துருந்தாலும் ப்ரைஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 24,725 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் பண்ணல. அகெயின் ஒரு செல்லிங் மொமெண்டம் எங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரேலி கொடுத்துருக்கோ அகைன் அதே இடத்துல ப்ரைஸ் திரும்ப வரும் பொழுது திரும்பவும் இந்த இடத்துலேருந்து ஒரு பையிங்க்கான வாய்ப்புகள் வந்து நம்ம பார்க்கலாங்க. நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கிளாசிக்கல் என்ட்ரி மெத்தடு இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஹை லெவலிருந்து இந்த லோ வரைக்கும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் டூவில் நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா 24,623 அப்படிங்கிற இந்த எக்ஸாக்டாக நம்மளுடைய என்ட்ரி லெவல் இதுதான். இது வந்து ஸ்டாப் லாஸ் லெவல், என்ட்ரி லெவல், ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், இது வந்து ஃபைனலாக தேர்ட் டார்கெட். ஸோ எப்பவுமே நம்ம செட்டப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எது உங்களுக்கு டார்கெட் போகும், எது உங்களுக்கு அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறது ப்ராப்பராக எல்லாமே இந்த செட்டப்பில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கான பையிங் என்ட்ரி இங்கே தான். ஸோ இந்த இடத்துல எப்பவுமே பையிங் என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ எப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு ப்ரைஸ் வரும்பொழுது ஒன்ஸ் ஈக்குவல் லோ வந்தாலும் ரிவர்சல் ஆகும்போது நம்மளுடைய என்ட்ரி லெவல் இது தான். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுப்போம். ஒருவேளை இந்த ஈக்குவல் பாட்டத்துக்கு ப்ரைஸ் வராமல் இந்த இடத்துல ரிவர்சல் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுடைய என்ட்ரி லெவலில் பிஃபோராக தான் இருக்கும், ஒன் ஸ்டெப் பிஃபோராக தான் இருக்கும். அங்கே இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும்போது நம்ம அக்ரெசிவாக அந்த இடத்துல என்ட்ரி கொடுப்போம். ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து எந்த அளவுக்கும் அதிகமான ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது.
ஸோ லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் தான் இந்த கிளாசிக்கல் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதுக்கான லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மேஜிக்கலாக வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு இண்டிகேட்டரோ இல்லை கேண்டில் சிக்ஸ் பேட்டர்னோ இல்லை மேஜராக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பியூர்லி நம்ம லெவல்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. சார்ட் ரீடிங் நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்ட்ரீம் லோ இந்த புல் பேக் வரும்பொழுது உங்களுக்கான என்ட்ரி பாயிண்டில் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறத மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,623 அப்படிங்கிறது என்ட்ரி பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,597 அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவல். ஒன்ஸ் நம்மளுடைய என்ட்ரி லெவல் ட்ரிகர் ஆனதும், நான் அதிகமாக திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒன்ஸ் நம்மளுடைய என்ட்ரி ட்ரிகர் ஆனதும் 100% இந்த இடத்துல ஷுவராக டார்கெட் வந்து மீட் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த ஃபஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவலுக்கும் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல் செகண்ட் டார்கெட் லெவல் இந்த பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கன்சாலிடேட் ஆகும். ஸோ எப்போவுமே நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்த பிறகு ப்ரைஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட் ஆகும். அதை பிரேக் பண்ணும்போது திரும்பவும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது எப்போவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுது அப்படின்னா திரும்பவும் 100% நமக்கு அடுத்த டார்கெட் ஃபைனல் டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகும். அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஏன் அதை திரும்ப அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம செகண்ட் லெவல் டார்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைனல் டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ட்ரிகர் ஆகும். அதனுடைய அக்யூரேசி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் ஃபார்மேஷன் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த செட்டப்பை பேஸ் பண்ணி மார்னிங் நல்ல ஒரு ட்ரேடு வந்து எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய என்ட்ரி பாயிண்ட்லேருந்து டார்கெட் பாயிண்ட் வரைக்கும் நல்லாவே வந்து எந்த ஒரு லேகிங்கும் இல்லாமல் ப்ரைஸ் நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ். ஸோ 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஃபுல் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 183 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல டார்கெட் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 1:7.3 இது வந்து அல்டிமேட்டான டார்கெட். ஸோ ஃபுல் டார்கெட்டுமே வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு பிக் மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். அதுக்கான டார்கெட்ஸ் லெவல்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே அதனுடைய ரிஸ்க் ரேஷியோ 1:7 1:10 வரைக்கும், சம்டைம்ஸ் 1:14 கூட அந்த மார்க்கெட்டில் நல்ல மூமெண்டம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு செட்டப் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும்பொழுது நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது புக் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே எக்ஸிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட். பட் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த ஃபுல் டார்கெட் லெவல் வரைக்குமே உங்களால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். அது வந்து கண்டிப்பாக என்ன தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதே மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்பொழுது அதில் ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். என்ன தான் லைவில் பார்த்தாலும் சரி, மற்றபடி முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு புரியுமே தவிர அந்த லைவில் நீங்கள் ட்ரேட் பண்ணி அந்த ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபியரும், மற்றபடி ட்ரேடு ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப பேனிக்காக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து மாறும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லெவல்ஸை பேஸ் பண்ணி கரெக்டான செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் கொடுங்க. மற்றபடி எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க வேண்டாம். ட்ரேடே எடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கான நேரம் வரும். கரெக்டான நேரத்தில் உங்களுக்கான ரிஸ்க் ரேஷியோ பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ட்ரேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியும். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாக்ட்லி 11 AM வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ட்ரிகர் ஆனதும் ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் அதையும் பிரேக் பண்ணி நல்லாவே ஒன் சைடு மார்க்கெட்டாகவே இருந்தது.
நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்ல கமாடிட்டி, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த செட்டப் நீங்க கத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கான ப்ராஃபிட்ஸினுடைய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ எடுக்கும் பொழுதே நீங்க இந்த செட்டப் நல்லா இருக்கு, ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, டார்கெட் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமான குவான்டிட்டி நீங்க போட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, லாஸஸ் வந்தாலும் நீங்க ரிஸ்க் அதிகமா எடுத்ததுனால உங்களுக்கு அது பெரிய லாஸஸா தெரியும். என்னதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கம்மியா இருந்தாலும் உங்களுடைய கேபிட்டல் பேஸ் பண்ணி ப்ராப்பரான குவான்டிட்டியோட, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ டே பை டே நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் எடுத்து, அதன் பிறகு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு, நீங்க அதிகமான குவான்டிட்டிய போட்டு உங்களுடைய கேபிட்டல இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்னிங்லயே நிஃப்டில நம்ம செட்டப் 100% அக்யூரசியோட நல்லாவே வந்து டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு கிளியரா தெரியும். அகைன்ஸ்ட்டா போனோம்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கான ஃபேவரபிள் டைரக்ஷன்ல போகும்போது, உங்களுக்கான நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். அடுத்த பதிவில சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.